யூஎஸ்ல நீங்க ஒரு அபார்ட்மெண்ட்லேருந்து இன்னொரு அபார்ட்மெண்ட் போறீங்களோ, இல்ல வந்து ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட் மூவ் பண்றீங்களோ, அப்போ வந்து இன்னெல்லாம் பிளான் பண்ணணும். லைக் வந்து பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் ஆல்ரெடி புக் பண்ணிருப்பீங்க. என்னெல்லாம் நீங்க எடுத்துட்டு போகணும், என்னெல்லாம் விட்டுட்டு போகணும், எடுத்துட்டு போறதை எப்படி பேக் பண்றது அப்படிங்கிறதெல்லாம் நீங்க சிம்பிளா பிளான் பண்ணிட்டீங்கன்னா லாஸ்ட் மினிட்ல ரொம்ப டென்ஷன் இருக்காது. கொஞ்சம் ஸ்மூத்தாவே முடிகிற மாதிரி இருக்கும். நாங்க ரீசெண்டா ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட் மூவ் பண்ணோம். ஸோ நாங்க எப்படி பிளான் பண்ணோம், லைக் எப்படி பேக் பண்ணோங்கிறதும் சின்ன சின்னதா வீடியோ எடுத்திருந்தோம். அதுவும் வந்து இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் புக் பண்ணிருப்பீங்க. சில பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் எல்லாமே அவங்களே நாங்க பேக் பண்ணி எடுத்துட்டு போறோம்னு சொல்லுவாங்க. நீங்க பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ்க்கே எண்ட் டு எண்ட் விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு அன்லோட் பண்ணதுக்கப்புறம் அங்கே நீங்கள் எடுத்து வைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா எது எங்கே இருக்குன்னு தெரியாது, கொச்சன்னு இருக்க மாதிரி இருக்கும். அதனால நீங்கள் பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் புக் பண்ணாலும் சில திங்ஸை நீங்களே ஆர்கனைஸ் பண்ணி பேக் பண்ணிட்டீங்கன்னா டெஸ்டினேஷனில் நீங்கள் அன்லோட் பண்ணுறப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். பிளான் பண்ணுறதுனா பெருசாக ஒன்றும் இல்லை. லைக் வந்து ஃபர்ஸ்ட் எதை எடுத்துகிட்டு போகிறத விடுறதுன்னு டிசைட் பண்ணும். இல்லை ஃபர்னிச்சர்ஸ், சோஃபா, சில திங்ஸ்லாம் வந்து இங்கே இருக்கிறது பழசாக இருக்குது, எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு ஒர்த் இல்லை, அங்கேயே போய் புதுசாக வாங்கிக்கலாம்னா அதுமாரி இதெல்லாம் நீங்கள் மூவர்ஸ் வெளில முன்னாடியே போட்டுருங்க. சில அப்பார்ட்மெண்ட்லாம் நீங்கள் வெளில எடுத்து வச்சாலே மற்றவங்க யாராச்சும் வேணா எடுத்துப்பாங்க. அதேமாரி ஆப்ஷன் இருக்கும். அது உங்ககிட்ட வந்து ஓல்டு கிளாத்ஸ் நிறையா இருக்கு. அது மாதிரி பசங்க இருந்தாங்கன்னா அவங்களோட டாய்ஸ் ஏதாச்சும் நிறையா இருக்கு, ஷூஸ், ஸ்லிப்பர்ஸ் அது மாதிரி வந்து நிறையா இருக்கு. கொஞ்சம் பழசாயிடுச்சுன்னா நீங்க த்ரிஃப்ட் ஸ்டோர் பக்கத்துல ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்துட்டு அவங்களுக்கு டொனேட் பண்றதுக்கு பார்த்துக்கோங்க. குட்வில்லோ இல்ல உங்க ஏரியால எந்த த்ரிஃப்ட் ஸ்டோர் நல்லா இருக்குமோ அந்த த்ரிஃப்ட் ஸ்டோர்ல வந்து டொனேட் பண்ணிக்கோங்க. பேக் பண்ண ஸ்டார்ட் பண்றப்பயே வந்து எதெல்லாம் உங்களுக்கு வேணாம்னு தோணுதோ எல்லாம் தனியா நீங்க எடுத்து வச்சிட்டீங்கன்னா இது மாதிரி டொனேஷன் கொடுக்குறதுக்கு ஈஸியா இருக்க மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பேக் பண்றது. கார்ட்போர்ட் பாக்ஸஸ் வந்து கண்டிப்பா வாங்கிக்கோங்க. அது வந்து யூஸ் ஆகும் கண்டிப்பா. அது வந்து நான் வந்து நிறைய பிளேஸ்ல செக் பண்ணேன். எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி தான் ரேட் இருந்துச்சு. லைக் வால்மார்ட், ஹோம் டிப்போ, யூஹால் அது மாதிரி. எனக்கு வந்து யூஹாலில் பிடிச்சிருந்துச்சு. அது வந்து போர்ட்டபிளா இருக்க மாதிரி இருந்துச்சு, தூக்குறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்க மாதிரி இருந்துச்சு, சைஸும் கரெக்டா இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ கார்ட்போர்ட் பாக்ஸஸ் வந்து நீங்க மீடியம் பாக்ஸஸ் மாதிரி வாங்கிட்டீங்கன்னா நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். கவுண்ட் வந்து நான் வந்து ஒரு 1 BHKக்கு வந்து ஒரு 20 பாக்ஸஸ் மாதிரி வாங்கினேன். யூஹாலில் வந்து பண்டில் பாக்ஸ்ல வந்து கொஞ்சம் ஆஃபர் இருந்துச்சு. ஸோ 20 பாக்ஸஸ் வந்து ஒரு பண்டில் நீங்க வாங்கினீங்கன்னா அதுல வந்து ஆஃபர் மாரி அங்கேயே வாங்கிட்டேன். இன்கேஸ் நீங்க அன்யூஸ்டா இருந்துச்சுன்னா நீங்க அதை ரிட்டர்ன் பண்றதுனாலும் ரிட்டர்ன் பண்ணிக்கலாம் யூஹால்ல. ஸோ நீங்க காட்டன் பாக்ஸஸ் வாங்கினீங்கன்னா கண்டிப்பா அதை ஒட்டுறதுக்கு வந்து டக் டேப் மாதிரி வாங்கிக்கோங்க. அது வந்து வால்மார்ட்லயே நல்லா தான் இருந்துச்சு. இல்ல அமேசான்லனாலும் அதே பிராண்ட் இருக்கும், ஆர்டர் போடுறதுனா போட்டுக்கலாம். நாங்க வால்மார்ட்ல வாங்கினோம், கொஞ்சம் நல்லதா இருந்துச்சு. ஈஸி ஸ்டார்ட் சொல்லிட்டு ஸ்காட்ச்னு ஒரு டேப் இருக்கும், அது வந்து ரொம்ப பெஸ்ட் தான். நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் கிளாஸ் மெட்டீரியல்ஸ் அப்படின்னா பபிள் ட்ராப் வாங்கிக்கோங்க. அதுவும் வந்து வால்மார்ட்லயே வாங்கினாலும் வாங்கிக்கலாம், ஆன்லைன்ல ஆர்டர் போடுறதுனாலும் போட்டுக்கலாம். வந்து யூஹாலோட எங்களுக்கு வால்மார்ட்ல தான் பிடிச்சி, அதனால நாங்கள் வால்மார்ட்லயே வாங்கிட்டோம். பபிள் ட்ராப் வாங்கினீங்கன்னா அது கூட செல்லர் டேப்பும் வாங்கிக்கோங்க அது ஒட்டுறதுக்கு. நெக்ஸ்ட் உங்ககிட்ட டிவி இருக்கு, பட் டிவியோட பாக்ஸ் வந்து நீங்க தூக்கி போட்டீங்க, உங்ககிட்ட இப்போ எதுவும் டிவி பாக்ஸ் இல்லைன்னா டிவிக்கு வந்து காட்டன் பாக்ஸ் வந்து யூஹால்ல இருக்கும். அது கொஞ்சம் காஸ்ட்லி தான், ஒரு $35 to $40 இருக்கும். டிவி வந்து சேஃபா வந்து டெஸ்டினேஷன் போனோம்னா அதுக்கு வந்து காட்டன் பாக்ஸ் வாங்குறது பெஸ்ட் தான். நாங்க 2 டிவி வச்சிருந்தோம். ஒரு இதுக்கு வந்து நாங்க பாக்ஸ் வச்சிருந்தோம், இன்னொரு இதுக்கு வந்து பாக்ஸ் இல்ல. அதனால ஒரு பாக்ஸ் மட்டும் நாங்க யூஹால்ல வாங்கிட்டோம். அது வந்து நீங்களே பேக் பண்ணி வைக்கணும்னு கிடையாது. நீங்க பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் வரப்போ அவங்ககிட்ட இந்த பாக்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா அவங்களே வந்து சேஃபா பேக் பண்ணி அந்த காட்டன் பாக்ஸ்ல வச்சிருவாங்க. அதனால நீங்க வாங்கி மட்டும் வைக்கிறதெல்லாம் வாங்கி வச்சிட்டீங்கன்னா அவங்க வரப்போ வந்து கரெக்டா பேக் பண்ணி எடுத்து போறதுக்கு ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் டேபிள், வுட்டன் ஐட்டம்ஸ், ஃபர்னிச்சர்ஸ் அது மாதிரி இதுல சில இதெல்லாம் டிஸ்மேங்கிள் பண்றதுக்கு ஈஸியா இருக்க மாதிரி இருக்கும். அதே மாதிரி இதெல்லாம் ஈஸியா டிஸ்மேங்கிள் பண்ணிருங்க. அப்படியே எடுத்து நீங்க வைக்கிற மாதிரி பிளான் பண்ணீங்கன்னா இடத்த அடைக்கிற மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் ஸ்கிராச் ஆகலாம், சம்டைம்ஸ் உடஞ்சு போகலாம். அதனால எதெல்லாம் டிஸ்மேங்கிள் பண்ண முடியுதோ டிஸ்மேங்கிள் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு ஸ்க்ரூ டிரைவர்ஸ் வந்து வால்மார்ட்ல இருக்கிறதே நல்லா தான் இருக்கும், இல்ல அமேசான்ல ஆர்டர் போடுறதுனால அதுவும் போட்டுக்கலாம். அது மாதிரி உடன் ஐட்டம் இதே மாதிரி நீங்க டிஸ்மேங்கிள் பண்றீங்கன்னா பிளாஸ்டிக் ரேப்பும் வாங்கி வச்சுக்கிறது பெஸ்ட். அதுல வந்து ஸ்கிராச் விழாம இருக்கும், கொஞ்சம் சேஃபா எடுத்துட்டு போகணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்க பிளாஸ்டிக் ரேப் போட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்கிராச்சஸ் எதுவும் பெருசா விழாம இருக்கும். நெக்ஸ்ட் உங்களுக்கு பிளான்ஸ் வளர்க்குறது ரொம்ப பிடிக்கும், நீங்க வளர்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்க பிளான்ஸ் எடுத்துட்டு போறது எப்படிங்கறத நீங்க பிளான் பண்ணணும். நீங்க மணி பிளான்ஸ், கற்பூரவள்ளி மாதிரி பிளான்ஸ்லாம் நீங்க ஃபர்ஸ்டே சாம்பிளிங் மாதிரி நீங்க எடுத்து வச்சிட்டீங்கன்னா, லைக் ஒரு சின்ன கண்டெய்னர்ல பிளாஸ்டிக் கப்ஸ்ல எடுத்து வச்சிட்டீங்கன்னா நீங்க டெஸ்டினேஷன்ல போனதுக்கப்புறம் அங்க நல்லா நீங்க மண் வச்சு நீங்க அங்க நட்டு வச்சுக்கலாம். டிரான்ஸ்போர்ட் அப்போ கொஞ்சம் போர்ட்டபிளா எடுத்துட்டு போகணுங்கிறதுக்கு சாம்பிளிங் மாதிரி வச்சிட்டீங்கன்னா நீங்க எடுத்துட்டு போறப்போ ஈஸியா இருக்கும். போட்டோ ஃப்ரேம்ஸ், கிளாக்ஸ்லாம் வந்து நீங்க ஹூக் போட்டு விட்டுருந்தீங்கன்னா அதை எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதுக்கு ரிமூவர்ஸ் இருக்கும், அதை வச்சு நீங்க ரிமூவ் பண்ற ட்ரை பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்க மாதிரி இருக்கும். மற்றபடி வேற எதுவும் பெருசா கிடையாது. நாங்க அப்படியே பேக் பண்ண வந்து அப்படியே பார்க்கலாம். பேக்கிங் அண்ட் மூவிங்க்கு வந்து நீங்கள் எந்த ஷாப் போனாலும் மோஸ்ட்லி இங்கே வந்து தனி செக்ஷனே இருக்க மாதிரி இருக்கும். வால்மார்ட், ஹோம் டிப்போட், யூஹால் எங்கே போனாலும் தனித்தனி செக்ஷன் இருக்கும். அங்கே வந்து கரெக்டாக ஆர்கனைஸ்டாக வச்சுப்பாங்க. நாங்கள் வந்து பேக் பண்ணலாம்னு நினச்சோம், ஏன்னா ஸ்பேஸ் ரொம்ப அடைக்காது, ப்ராப்பராக வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் பிளான் பண்ணோம். பட் எங்களுக்கு சைஸ் வந்து விஷுவலாக பார்த்தா தான் கொஞ்சம் பெட்டராக இருக்குங்கிறதுக்காக அப்படியே ஷாப்பில் போய் பார்த்தோம். முன்னாடியே பிளான் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எது வேணுமோ அதை அங்கே வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் அங்கே போய் பார்த்தாலே ஐடியா கிடைச்சிடும், ஓகே இது வாங்கினா நம்ம இதுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி. ஆமாம், அது பெருசாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த பெருசு பெருசாக காட்டன் பாக்ஸ்க்கு வந்து இந்த ஈஸி ஸ்டார்ட் இல்லை ஸ்காட்ச், அது ரெண்டுத்துல ஏதாச்சும் வாங்குறேன்னா வாங்கிக்கலாம். ஸ்காட்ச்க்கு வந்து நல்ல ரேட்டிங் இருக்கும், பட் ஈஸி ஸ்டார்ட்டும் நல்லா தான் இருக்கு. நெக்ஸ்ட் அப்படியே யூஹாலில் போயிட்டு அங்கே என்னென்ன பாக்ஸஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க போனோம். அது மாதிரி ஆன்லைனில் செக் பண்ணுறப்ப டிவி பாக்ஸுக்கும் இங்கே தான் நல்லா இருக்கும்னு போட்டுருந்துச்சு. இங்கே வந்து டிவி பாக்ஸ் வந்து ஒன் சைஸ் தான், எக்ஸ்பேண்டபிள் மாரி. சின்ன டிவி 30 to 40 இன்ச் வரைக்கும் கூட வச்சுக்கலாம்.
எங்களுக்கு வந்து மீடியம் பாக்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்கு தூக்குறதுக்குலாம் வந்து கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கும்னு தோணுச்சு. பெருசாக இருந்துச்சுன்னா தூக்குறது கஷ்டமாக இருக்கும், சின்னதாக வாங்கினா ரொம்ப குட்டியாக இருக்க மாதிரி இருக்கும். எங்களுக்கு வந்து அதனால மீடியம் பாக்ஸ் வந்து வாங்கலாம்னு யோசிச்சோம். பெரிய பாக்ஸ் வந்து ஏதாச்சும் 1-2 ஐட்டம்க்கு மட்டும் யூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் இங்கேயும் பேக்கிங் வந்து வெரைட்டியாக வச்சுருந்தாங்க. உங்களுக்கு ஏதாச்சும் செட் ஆகும்னு தோணுச்சுன்னா இங்கேயும் வந்து உங்களுக்கு பிடிச்சதை வாங்கிக்கலாம். பபிள் ரேப் ஆனால் எங்களுக்கு இங்கே ரொம்ப பிடிக்கல, அதனால் நாங்கள் வால்மார்ட்லேயே வாங்கிட்டோம். நாங்கள் வந்து இங்கே மீடியம் பாக்ஸ் வந்து ஒரு பண்டில் வாங்கிட்டோம். அப்படியே ஒரு 20 மீடியம் பாக்ஸஸ் இருக்க மாதிரி. எக்ஸ்பேண்டபிள் காட்டன் பாக்ஸ் வந்து டிவிக்கு ஒன்று வாங்கியாச்சு. அப்படியே மெயினாக இந்தமாரி ஸ்க்ரூ டிரைவர் செட் வாங்கி வச்சுக்கோங்க, டிஸ்மேங்கிள் பண்ணணும்னா. அதுக்கப்புறம் இந்த டக் டேப் சொன்னல, அதுக்கப்புறம் செல்லர் டேப் வந்து பபிள் ட்ராப் போட்டுறதுக்கு. காட்டன் பாக்ஸ்லேயும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தாங்க எப்படி நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. நல்லா ஈஸியாக தான் இருந்துச்சு. நேம் தலைகளாக இருக்க மாதிரி திருப்பி வச்சுட்டு எல்லா சைடும் க்ளோஸ் பண்ணிவிட்டு டக் டேப் போட்டு ஒட்ட வேண்டியதான். டக் டேப் வந்து இந்த சைடு கார்னர் அந்த சைடு கார்னரில் போட்டு சென்டரில் ஒன்று போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கும். 20 பாக்ஸஸ்க்கு வந்து 1.5லேருந்து 2 டக் டேப் வரைக்கும் ஃபுல்லாக வந்து நாங்கள் யூஸ் பண்ணோம். சைடில் வந்து லாக் மாதிரி இருக்கனால நம்மளுக்கு வந்து எடுத்து வைக்கிறப்போ வந்து இது மூடிட்டே இருக்காது. நீங்கள் பாட்டுக்கு எடுத்து வைக்கிறேன்னு நீங்கள் எடுத்து வச்சுட்டே இருக்கலாம். சைடில் போடணுமா, மேலே மட்டும் போட்டால் போதுமா? நீங்கள் ஒன்ஸ் பாக்ஸ் லோட் பண்ணதுக்கப்புறம் அந்த சைட்லாம் நீங்கள் கட் பண்ணிவிட்டு திருப்பி மேலேயும் எல்லா சைடும் க்ளோஸ் பண்ணிட்டு நீங்கள் திருப்பி டக் டேப் போட்டு இங்கே க்ளோஸ் பண்ண வேண்டியதான். நீங்கள் காட்டன் பாக்ஸில் வந்து நம்பர்ஸ் மட்டும் நீங்கள் போட்டு வச்சிட்டிங்கன்னா, தனியாக வந்து ஒரு நோட்டில் வந்து அந்த பாக்ஸில் என்னெல்லாம் மெயினாக வைக்கிறீங்கன்னு எழுதி வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு வந்து டெஸ்டினேஷன் போகிறப்ப எடுத்து வைக்கிறதுக்கு. நீங்கள் வேறு ஏதாச்சும் அந்த காட்டன் பாக்ஸில் எழுதுனீங்கன்னா, இன்கேஸ் நீங்கள் திருப்பி ரீயூஸ் பண்ண போகிறீங்கன்னா அந்த டயத்தில் அதே இது நீங்கள் அதில் எடுத்து வைக்க மாட்டீங்க. அதனால் நீங்கள் நம்பர்ஸ் மட்டும் போட்டு வச்சுட்டு தனியாக ஒரு நோட்டில் வந்து என்னென்ன இருக்குன்னு நீங்கள் எழுதி வச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் அண்ட் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இதேமாரி ஒட்டுற மாதிரி இருக்க வந்து எடுக்கிறது ஈஸியாக இருக்கும்னு நினச்சோம். கடைசியில் வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. வேறு ஆப்ஷன்லாம் ட்ரை பண்ணி கடைசியாக ஒரு ஆப்ஷனில் வந்து ஈஸியாக இருக்க மாதிரி கொஞ்சம் கண்டுபிடிச்சோம். அது வந்து இந்த வீட்டில் கடைசியில் பார்க்கலாம். நம்ம என்னடி பண்றோம்? Actually packing Oh what? for to go to a new home. Okay. And I'm so excited Excited. ஏன் எக்ஸைட்டடாக இருக்கு? because we are going to a new home. பாக்ஸ் ஒன்றா போட்டு எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டோம். ஒன்று மேலே ஒன்றா காம்பேக்டாக இருக்கும், எல்லாமே எடுத்து வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வுட்டன் டேபிள்ஸு இதெல்லாம் நட்டு போட்டு இருக்க மாதிரி இருக்கோ அதெல்லாம் டிஸ்மேங்கிள் பண்ண முடிஞ்சுன்னா டிஸ்மேங்கிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா பேக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அது வந்து எடுத்து போகிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும், சேஃபாகவும் இருக்க மாதிரி இருக்கும், இடத்த ரொம்ப அடைக்காது. இதுமாரி டிஸ்மேங்கிள் பண்ணிட்டு திருப்பி மாட்டுறதுக்குலாம் கடுப்பாக இருக்குன்னு தோணுச்சுன்னா அப்படியே வைங்க. ஜஸ்ட்டு கொஞ்சம் ஸ்க்ராட்ச் ஆகிறது, இடத்த அடைக்கிறது மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இடத்த அடைக்கிற மாதிரி இருக்கும். அது மட்டும் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த டேபிளில் வந்து டிசைன் வந்து ஸ்க்ராட்ச் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு நாங்கள் சேஃபாக எடுத்து வைக்கணும்னு சொல்லிட்டு வந்து பிளாஸ்டிக் ரேப்பும் சேர்த்து போட்டு வச்சிட்டோம். சாஃப்டா இருக்கா? Yeah, சரி, it's சிக்கா. more soft than I thought. So, Can you cut it? சரி, கட் பண்ணி பண்ணலாம். and இதுல ஸ்ட்ரைட்டா I'm going to இங்க வேஸ்ட் பண்ணாதடி. the glue. Do you want to be super baddies? Thank you. இந்த இடத்துல இது போடலாம், இதை வச்சு லைட்டாக இது பண்ணிடலாமா? போட்டு அப்படியே முடியலாம்ல. இன்னும் நிறைய எக்ஸ்ட்ரா பாக்ஸ் வந்து பேக் பண்ணி அப்படியே அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டோம். இதெல்லாம் வந்து நீங்கள் தனி பாக்ஸ் இதேமாரி சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் வந்து தனி பாக்ஸில் சேஃபாக வச்சிட்டிங்கன்னா போகிறப்போ உங்கள் கூட எடுத்துகிட்டு போகிறனால எடுத்துகிட்டு போய்க்கலாம். Adventure aquarium. Boston. Boston. Hershey's. New York. ஓகே. New York தான். What's this? New York. நயகரா தானே அது? Niagara Falls. Falls. Niagara. Lake அது லேக் ஜார்ஜ். I like yours. வெயிட் பண்ணி இது ரொம்ப கேர்ஃபுல்லா எடுக்கணும். இப்போ No, நம்ம எடுத்தது. I want. அதனால் ரேப் பண்ணி வச்சிருமா அதை? செராமிக் மாரில அது. அது உள்ளே இருக்குல்ல Whatever this. ஒயிட் ஃபேஸ். ஒயிட் ஃபேஸ் மவுண்டைன். ஒயிட் ஃபேஸ் மவுண்டைன். நம்ம ஹைக்கிங் மாதிரி போகணும்ல, ஸ்டெப்ஸ் ஏறி. அப்படியே ஒரு 19 பாக்ஸ் கிட்ட பேக் பண்ணிட்டோம். எல்லாத்தையும் அப்படியே ஹாலில் எடுத்து வச்சிட்டோம். பிளாஸ்டிக் கண்டெய்னர் மாதிரி இருந்துச்சுன்னா அதெல்லாம் நாங்கள் புக்ஸ் எடுத்து வச்சிட்டோம். ஏன்னா எடுத்துகிட்டு போகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்கிற மாதிரி. நம்ம இந்தியாவிலேருந்து வந்திருக்கனால நிறைய ட்ராலிஸ் இருக்கும், அதெல்லாம் வந்து ட்ரெஸ்ஸஸ் லோட் பண்ணி வச்சுக்கோங்க.
அதுக்கப்புறம் எதெல்லாம் வந்து எடுத்து வைக்க முடியுமோ எடுத்து ஹாலில் வச்சிட்டிங்கன்னா எடுத்துகிட்டு போகிறப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். இவ்வளோதான் பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் கூட அனுப்புறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து பிளான்ஸ்லாம் எடுத்து வைக்கிங்கன்னா இதுமாதிரி சின்ன கப்பில் கூட நீங்கள் சாம்பிளிங் மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் மண் போட்டு கட் பண்ணி வச்சிங்கன்னா எதெல்லாம் வந்து வளருமோ அதெல்லாம் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். சீட்ஸ் மாரி இருக்குல்ல, நீங்கள் சீட்ஸ் மட்டும் எடுத்து வச்சு நீங்கள் டெஸ்டினேஷன் எங்கே போகிறீங்களோ அங்கேயே போயிட்டு போட்டுக்கலாம். இதெல்லாம் நீங்கள் பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ்குள்ளே போட்டு விட முடியாது, உங்கள் கார்லேயே தான் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். நாங்கள் வந்து இதுமாரி வந்து ஒரு காட்டன் பாக்ஸ் வச்சுட்டு அதில் வந்து பிளான்ஸ்லாம் வச்சுட்டு சேஃபாக எடுத்துகிட்டு போயிட்டோம். நெக்ஸ்ட் வெக்கேட் பண்ணுறதுக்கு முன்னாடி வால்லலாம் ஏதாச்சும் ஒட்டிருந்தீங்கன்னா எல்லாத்தையும் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் ஏதாச்சும் க்ளோ ஸ்டிக்கர்ஸ் ஏதாச்சும் ஸ்டிக்கர்ஸ் மாதிரி இருந்துச்சுன்னா ஏதாச்சும் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கிறத வச்சு நீங்கள் எடுத்தீங்கனாலே ஈஸியாக வந்துடும். கத்தி யூஸ் பண்ணிங்கன்னா வாலில் வந்து ஏதாச்சும் ஸ்க்ராட்ச் விழுகிற மாதிரி இருக்கும். ஸோ கத்தி இல்லாமல் ஷார்ப்பான ஆப்ஜெக்ட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை வச்சு நீங்கள் எடுக்கலாம். அதுமாரி ஹூக்லாம் மாட்டிருக்கிறது ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து வால்மார்ட்டில் ஒரு $1 வந்து கோகான்னு இருக்கும். அதேமாரி இருக்கிறதெல்லாம் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். நீங்கள் ஆல்ரெடி ஏதாச்சும் எடுத்து வந்து ஸ்டிக்கியாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா இந்த லிக்விட் அப்ளை பண்ணிட்டு டிஷ்யூ பேப்பரை இல்லைனா வந்து கர்ச்சீஃப் வச்சு எடுத்திங்கன்னா வந்து க்ளீனாக வந்துடுது. இதேமாதிரி டபுள் சைட் டேப் வந்து நீங்கள் ரொம்ப நாளாக ஒட்டிருக்கீங்கன்னா அது வந்து ஈஸியாக வராது. வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இது பண்ணுறது. அப்போ வந்து அந்த லிக்விட் வந்து லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு கத்தி மாரி இருக்கிறது வந்து நீங்கள் ஹீட் பண்ணிவிட்டு நீங்கள் வச்சிங்கன்னா அது ஈஸியாக மெல்ட் ஆகும். மெல்ட் ஆகிறப்போ கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கும். அடுத்து நீங்கள் டிஷ்யூ வச்சு தேய்ச்சாலோ இந்த கர்ச்சீஃப் வச்சு தேய்ச்சாலோ இந்த ஹீட்டில் வந்து அது வந்து ஈஸியாக வந்து வெளில வந்துடுது. கத்தி ஹீட் பண்ணி ட்ரை பண்ணுறப்போ கொஞ்சம் கொதறி வராமல் இருக்கா, அதனால் வந்து வேறு மாதிரி ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு டேரெக்டாக வந்து டிஷ்யூ வச்சு இல்லைனா வந்து கர்ச்சீஃப் வச்சு வந்து நேராக வந்து தேய்ச்சிட்டு இருந்தோம், ரப் பண்ணிகிட்டே இருந்தேன். ரப் பண்ணுறப்போ அந்த ஹீட்டில் வந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ இதான் வந்து கொஞ்சம் பெஸ்ட் ஆப்ஷன் மாரி கடைசியில் தோணுச்சு. இன்கேஸ் உங்கள் வீட்டில் இண்டக்ஷன் ஸ்டவ் தான் இருக்குது, லைக் கேஸ் ஸ்டவ் இல்லைனாலும் இதுமாதிரி ட்ரை பண்ணலாம். ஜஸ்ட் ஃபோர்ஸ் கொடுத்து வந்து ரப் பண்ணிங்கன்னா அதுவே ஈஸியாக வந்துடுது. எதர் நீங்கள் வந்து டிஷ்யூ யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், கர்ச்சீஃப் யூஸ் பண்ணாலும் ஈஸியாக வருது. அவ்வளோதான். பேக்கிங்கில் வேறு எதுவும் பெருசாக இருக்காது. பேக்கெட் பண்ணுறதுக்கும் இதுக்கப்புறம் வேறு எதுவும் பெருசாக தேவைப்படாது. நீங்கள் பேக்கர்ஸ் அண்ட் மோர்ஸ் புக் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்களே வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க, டெஸ்டினேஷனில் அன்லோட் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து யூபாக்ஸில் வந்து லோடிங் அன்லோடிங் எங்களுக்கு வந்து எப்படி பண்ணாங்க அப்படிங்கிறது வந்து அப்படியே டீட்டெயில்டாக பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.